ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை அரைச்செடுக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் அரை மூடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுக்கலாம். கூடவே 8 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கலாம். இப்போ குழம்பு கூட்டுறதுக்கு ஒரு மண் சட்டியில் நம்ம அரைச்சி எடுத்துருந்த மசாலாவை சேர்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது தண்ணியில் நல்லா கரைச்சி இதை வடிகட்டி இந்த மசாலாவோட சேர்க்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்க்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான நெத்தலி மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எந்த மீன் கிடச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசி இதில் சேர்த்து இந்த குழம்பு நல்லா கலந்து எடுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு கூட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த குழம்பை கொதிக்க வச்சு எடுக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பை விறகடுப்பில் தான் செய்கிறேன். இந்த மாதிரி விறகடுப்பில் செய்யும்போது குழம்பு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதிச்சாச்சு. இதில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.